விஜய் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் வீட்டுக்கு சாப்பிட வர போகிறேன், நீ எல்லாமே எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், என்னால் சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ பண்ணி வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க. அவர் எல்லாமே கேட்டிருக்காரு, அதுவும் சந்தோஷமாக கேட்குறாரு. நம்ம சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே யோசிக்கிறாங்க. யோசித்து சூப்பராக பண்ணி வைக்கிறாங்க. அப்பளம், சாப்பாடு, குழம்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராகினி பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. இவ என்ன கிச்சனில் இவ்வளோ சந்தோஷமாக சமைச்சிட்ருக்கா, இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க. வந்து என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. ஏன் சமையல் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, உன் நிலமை என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என் நிலமையை பற்றி நான் பார்த்துக்கிறேன், உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழறது நீ போய் பாரு, புரியுதா? அவருக்கு போய் நல்லா சமைச்சு போடு, அவரு நல்லா பார்த்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்ருக்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவருக்கு பார்த்து பார்த்து டேஸ்ட்டாக சூப்பராக சமையல் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல, நீ வேறு ஓசிலே சாப்பிட்டு போ அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே ராகினி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அங்கேருந்து வராரு விஜய். வந்தோடனே என்ன இது வாசனையாக இருக்கே, ஓ நான் சொன்ன மாதிரி காவேரி எல்லாமே சமைச்சு வச்சுருக்கா போல இருக்குது அப்படின்னு கிச்சனோட வராரு. வந்து அப்படியே நிற்கிறாரு. அங்கே வந்து சமையல்காரங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் நிற்கிறாரு. நின்றுட்டு காவேரி கிட்டே பேசுகிறாரு. என்ன எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன இது இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்க? ஓ, நான் ஃபோன் பண்ணும் போதே நீ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு வர பசிக்குது, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்பளெல்லாம் பொரிக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறாரு. வச்சுட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும் போதுட்டு எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் கூட சேர்ந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வைக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்படியே காவேரி சாப்பிடவே இல்லை. அப்படியே அந்த பிளேட்டையே பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏன் அப்படியே பார்த்துட்ருக்க? சரி, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரிக்கு அப்படியே விஜய் எடுத்து ஊட்டி விடுறாரு சாப்பாடு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. விஜய் ஊட்டி விடுறத நினச்சி காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து அப்படியே வெண்ணிலா வராங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கோவமாக வருது. எதுக்கு விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. வந்து சாப்பிட்ற அந்த கையை அப்படியே தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு அப்படியே காவேரி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு சேரை தூக்கி அப்படியே போடுறாங்க. காவேரி அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே விஜய் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்கிறாரு. ஆஹா, நீ போகக்கூடாது, நீ வந்து காவேரியை போய் தூக்கக்கூடாது. காவேரி தூக்குறதுக்காக அப்படியே விஜய் போகிறாரு. அப்படியே விஜய் பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து அப்படியே கிட்ட வச்சுக்கிறாங்க. நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அப்படியே விஜய்க்கு அப்படியே பார்க்குறாரு. எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ராகினி வந்து பார்க்குறாங்க. அப்போ வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை காவேரியை வந்து இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ, இவ்வளோ வேலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாப்பா பார்க்கவே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ, உனக்கு அறிவு இருக்கா? விஜய் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக பிடிச்சி அதுவும் காவேரி கீழே தள்ளி விட்டுருக்க? அவ்வளோதான், நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். நீலாம் உரிமையெல்லாம் இங்கே கொண்டாடக்கூடாது, புரியுதா? இன்னும் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. விடு, விஜயோட கையை விடு, தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்போ கூட வெண்ணிலா விஜயோட கையை விடவே இல்லை. அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பாட்டிக்கு கோவமாக வருது. இங்கே பாரு விஜய், நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வேலை செய்கிறவங்க வராங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்காக வந்து வெண்ணிலாவை இப்படி விட்டீங்க, பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை, நான் வெளியே போயிருந்தேன், அதுக்குள்ளே இவங்க ஓடி வந்துட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே பார்க்குறாரு. விஜய் கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டி. இதெல்லாம் நல்லா இருக்கா? அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறா, எல்லாம் தெரியுது பாரு, காவேரி பிடிச்சி எப்படி தள்ளி வச்சிருக்கா பாரு, இனிமேல் இவங்க இருக்க தேவையில்ல, கொண்டு போய் விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ, அவளுக்கு சுயநினைவே இல்லை, அவளை போய் கொண்டு போய் விட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே பேசுகிறாங்க. என்ன அவளுக்கு சுயநினைவு இல்லைன்னு சொல்கிற? கரெக்டாக தெரியுது, பிடிச்சி நல்லா கீழே தள்ளி விடுறா, அவளுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக திட்டுறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக தேம்பி அழறாங்க. அப்படியே கிட்ட வராரு. வந்தவொடனே அழாத, இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் சாஞ்சிட்டு அழறாங்க. அழும்போது அப்படியே விஜய் சொல்கிறாரு, இல்லை வெண்ணிலா நல்லவ தான், ஆனால் வந்துட்டு அவள் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல, இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே கோவம் வருது காவேரிக்கு. தோல்லேருந்து அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஓ, அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கீங்களா, உங்கள் தோளில் போய் சாஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே கோவம் வருது. இங்கே பாருங்கள், ஒரு வேளை வெண்ணிலா வந்து சரியாகி உங்களை கல்யாணம் பண்ணி
சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு